திருப்பூர், கோவை மாவட்ட கிராமப்புறங்களில் நடைபெற்று வரும் கொலை போன்ற குற்ற செயல்களை தடுக்க 15 கிலோமீட்டர் இடைவெளிக்கு ஒருபுற காவல் நிலையம் அமைப்பதுடன் விவசாயிகளுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ள உரிமம் வழங்க வேண்டும். தாராபுரத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தீர்மானம் கட்சித் தலைவர் செல்லமுத்து பேட்டியளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் உழவர் தின விழா, கொடியேற்று விழா, பொங்கல் விழா, முப்பெரும் விழா கொண்டாடுவது வழக்கம். இதன்படி தாராபுரம் திருப்பூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் முன்னதாக சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து அண்மையில் மறைந்த உழவர் அமைப்பாளர் கட்சியின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரமூர்த்தியின் உருவப்படத்தை திறந்து வைத்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உழவர் இயக்கத்தின் செயல் வீரனாக செயல்பட்ட மாவட்ட தலைவர் அமரர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு இந்த கூட்டம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மற்றும் விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்ளப்பட்டது. கிராமங்களிலே கொள்ளைகள் மிகுந்த அளவிலே பெருகிவிட்டது. உதாரணமாக சேமரைக்கவுண்டன்பாளையத்திலே 3 பேர் கொலை செய்யப்பட்டு 40-50 நாட்கள் ஆகியும் கூட இன்னும் கண்டுபிடிக்காத வேதனை அளிக்கிறது. எனவே அரசாங்கம் உடனடியாக எல்லா கிராமப்புறங்களுடைய பிரிவு சாலைகளிலும் அரசாங்க செலவில் கேமரா மாட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மக்காச்சோளம், சோள விதைகள் ஏமாற்றப்படுகின்றன. அதனால் விவசாயி நஷ்டமடைகிறார். எனவே தரமான விதைகளை விநியோகிக்க வேளாண்மைத்துறை முயற்சி எடுக்க வேண்டும். நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும். உப்பாறு வறண்டு கிடக்கிறது, உப்பாறு பகுதி விவசாயிகள். ஆனால் அமராவதியிலே 3 மாதமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நீர்நிலையை மோசமான நிர்வாகத்தை எல்லாம் சீர்திருத்தி அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கிடைக்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இருகூரிலிருந்து முத்தூர் வரை எரிவாயு குழாய் பதிக்கின்ற வேலை, விவசாய நிலங்களிலே பதிக்கின்ற அந்த செயலை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதை உடனடியாக மாற்று வழித்தடத்தில் சாலையோரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று டெல்லி சென்று அமைச்சரை சந்தித்து கூறினோம். அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக ஆய்வு செய்து மாற்று வழியிலே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி பல கோரிக்கைகள், விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த காணும் பொங்கல் திருநாளிலே மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த சாராய சாவுகள் பெருகிவிட்ட நிலையில் டாஸ்மாக் கடைகளால் குடும்ப வருமானம் இழந்து, குடும்பம் நிம்மதி இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து போகின்ற நிலையை மாற்றுவதற்கு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். நன்றி.